அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ சண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது பிறக்கப் போகும் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டினுடைய பலாபலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது ராசியாக வரக்கூடிய ரிஷப ராசிக்கு பலாபலன் என்னன்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீடம் 1, 2 ஆகிய பாதங்களை உட்கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான ராசி தான் ரிஷப ராசி. அப்ப இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டினுடைய பலாபலன் பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த 2025ல 2ஆம் இடத்துக்கு போறார். அதே போல உங்கள் ராசிக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு மாறுறார். அதே மாதிரி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவானவர் 10ஆம் இடத்துக்கு மாறுறார். ஏன் முக்கியமா இந்த 3 கிரகங்களை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு நினைச்சீங்களா, பொதுவா ஒரு வருடத்துல ஒரு குரு பயிற்சி அல்லது ஒரு ராகு கேது பயிற்சி அல்லது ஒரு சனி பயிற்சி நடக்கும். 3 கிரகங்களுமே இப்படி கேதுவும் சேர்த்து 4 கிரகங்களும் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகக்கூடிய வருடம் ஒரு சிறப்பு வாய்ந்த வருடம் இந்த 2025. ஏன்னா ஒருத்தருக்கு பலாபலன் சொல்லும் போது மெயினா பார்த்தோம்னா குரு, ராகு கேது, சனி பகவான் கொண்டுதான் பலாபலனை சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வீட்டுல குரு பகவான் ஒரு வருட காலம், அதாவது 11 மாதம் 28 நாள் கரெக்டா சொன்னோம்னா, ராகுக்கு இது 18 மாதங்கள். அதிக நாட்கள் நகரத்தில் எடுத்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 2.5 ஆண்டுகள். அப்ப ஒரு கிரகம் எந்த வீட்டுல இருக்கோ, உங்க ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கோ அதை பொறுத்துதான் பலாபலன். அப்படி பார்க்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு பொற்காலமான ஆண்டு. என்ன காரணம்னா, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு விலகி தனஸ்தானத்துக்கு வராரு. தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப பொருள் சேர்க்கை உண்டாகும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம், குடும்பத்துல ஒற்றுமை நிகழும், மகிழ்ச்சி சந்தோஷங்கள் கிடைக்கும். அதே போல 10ஆம் இடத்திலிருந்து சனி 11ஆம் இடத்துக்கு வரும்போது தனஸ்தானத்துக்கு வர்றாரு, லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்ப லாபஸ்தானத்துல சனி வந்து அமரும் போது உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்குறாரு. அப்ப என்ன, தன லாபம் என்னது, வருமானத்தை கொடுக்கணும். அப்போ வருமானம் உங்களுக்கு இப்ப இருக்கிறத விட அதிகப்படியான வருமானத்தை நீங்க பெறக்கூடிய காலமாக இந்த 2025 அமையும். உங்களுடைய தொழில நல்ல மேன்மை அடைவீர்கள், தொழில் அபிவிருத்தியாகவும் தொழில் வளர்ச்சியாகவும் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அரசு உத்தியோகத்துல இருந்தால் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல நன்மதிப்பை பெறுவீங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல புகழும் அந்தஸ்தையும் கிடைக்கும். வெளிநாடு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக அதுக்கான பாக்கியத்தை அமைச்சு கொடுப்பார். ஏன்னா 11ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ 10ல் ஒரு பாவி இருக்கும்போது நீங்க கண்டிப்பா நாடு விட்டு நாடு போய் வேலை வாய்ப்புகளை தேடுறதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ அமைப்பை கண்டிப்பா கொடுப்பார். ஸோ அந்த காலத்தை எதிர்ப்பு நோக்கி இருக்கவங்க இந்த 2025 சரியா பயன்படுத்திக்கிங்க, அந்த அமைப்பு கிடைக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நிகழும். அதே மாதிரி பார்த்தீங்களா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு
தன்னுடைய 7ஆம் பார்வையா 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது தொழிலில் வந்து அபிவிருத்தி கொடுத்துருவார். அப்போ எல்லாம் சுகமாக வருமா அது மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானங்களை வந்து சனி பகவான் 11ல் காட்டுறாரு, இன்னும் பெருக்கி கொடுப்பாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டு வரக்கூடிய வருவாயை சரியான இடத்துல முதலீடு செய்து பாதுகாத்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு கேது வராரு, மாது ஸ்தானத்தில் வராரு. அதனால வீட்டில் இருக்கிற பெண்கள் மார்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா பார்த்துக்கணும். தாயார் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். மற்றபடி இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷபராசினியர்களுக்கு ஒரு பொற்காலமான ஆண்டாக அமையும். அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.